உங்கள் வண்டியில் ஹசார்ட் லைட் இருக்கா? இல்லை உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க ஹசார்ட் லைட் உபயோகப்படுத்துகிறாங்களா? எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க? நம்ம என்ன பண்ணணும்? அதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹசார்ட் லைட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஹசார்ட் லைட்னா நான் வந்து ஒரு ஆபத்தில் இருக்கேன் அப்படிங்கிறத இன்னொருத்தவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு அந்த லைட்டை வந்து உபயோகப்படுத்துகிறோம். அதாவது ரைட் சைடு உள்ள இண்டிகேட்டரும் லெஃப்ட் சைடு உள்ள இண்டிகேட்டரும் அட் அ டயத்தில் ஒன்றா வந்து பிளிங்க் ஆகும். இதுதான் வந்து ஹசார்ட் லைட்டு. இதை வந்து நம்ம எதுக்கெல்லாம் உபயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், வாகனம் பழுதடையும் பொழுது. உங்கள் வாகனம் பழுதடையும் போது அப்படின்னா இப்போ என்னென்னு பார்த்துக்கலாம். வண்டியில் வந்து இன்ஜின் ஆயில் இல்லை, திடீர்னு வண்டி நின்றுச்சு, அந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது. இல்லை திடீர்னு போய்கிட்டு இருக்கும்போது பஞ்சர் ஆகுது, இந்த மாதிரிலாம் வண்டியில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் சடனாக வண்டியை நிப்பாட்டும் பொழுதோ, இல்லைன்னா வண்டி நல்ல ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் ஏற்பட்டதோ, நீங்கள் திடீர்னு ஸ்லோ பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுதோ இதை உபயோகப்படுத்தலாம். அந்த பிரச்சனை ஏற்பட்ட பிறகு வண்டியை வந்து நீங்கள் ஓரமாக கொண்டு போய் நிப்பாட்டுறதுக்கும் அந்த லைட்டை வந்து ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ பின்னாடி வர்றவங்களுக்குலாம் தெரிஞ்சுக்கிறோம், ஓ அவர் வந்து ஒரு பிரச்சனையில் இருக்காரு, அப்போ நம்ம வந்து கொஞ்சம் கவனமாக செல்லணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிடென்ட், ஏதோ ஒரு காரோ பைக்கோ ஏதோ ஒரு சின்ன ஹிட்டிங் ஆகுது, இல்லை லைட்டை தவறுதெல்லாம் நம்ம கீழே விழுகிறோம் அப்படிங்கிறப்ப டக்குன்னு எந்திரிச்சிட்டு இப்போ அடுத்த மூமெண்ட்டுக்கு போகும்போது இப்போ ஹசார்ட் லைட் ஆன் பண்ணிவிட்டு வண்டியை ஓரம் கட்டுறோம், இல்லை அந்த இடத்துல நிற்கிது ஒரு ஹெவி வெஹிக்கிள் வந்து ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்னா அந்த இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க அப்படின்னா ஹசார்ட் லைட்டை போட்டுட்டு நிப்பாட்டிடுவாங்க. ஏன்னா பின்னாடி வர்றவங்களுக்கு நம்ம அலர்ட் பண்ணுறதுக்கு உபயோகப்படுத்துறது. இது ரெண்டாவது. இப்போ மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னால் ரோட்டில் ஏதாவது ஒரு பள்ளம் இருக்குது, இல்லை ஏதோ ஒரு கல் கிடக்கு, பெரிய கல் கிடக்கு, இல்லை ஹைவேஸில் வேகமாக போய்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பேரிகேட் இருக்குது, அப்போ பின்னாடி வண்டிலாம் வேகமாக ஸ்பீடாக வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறப்ப நீங்கள் இதில் கட்டை அடிச்சுட்டு போயிடலாம். அப்போ டக்குன்னு நீங்கள் ஹசார்ட் லைட் ஆன் பண்ணுறீங்க, நீங்கள் இதை பார்த்துட்டீங்க, பின்னாடி வரவங்களுக்கு ஒரு இன்டிமேஷன் கொடுக்கலாம், கவனமாக வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ அந்த இடங்களில் வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இது மூணாவது. நாலாவது பார்த்தீங்கன்னா அன்யூஷுவல் கண்டிஷன்ஸ்னால் இப்போ இது வந்து ரொம்ப ரேர் தான், இது சஜஷன் பண்ண மாட்டாங்க, பட் ஆனால் இது வந்து அதிகமாக ஃபாக் இருக்கிற இடங்களில், அப்புறம் ஹெவி ரெயின் இருக்கிற இடங்கள்ல, இந்த மாதிரி வந்து லோ விசிபிலிட்டி இருக்கிற இடங்களில் வந்து நம்ம உபயோகப்படுத்தலாம். இது நாளுக்கும் நீங்கள் மெயினாக உங்கள் வண்டிகளில் உபயோகப்படுத்தலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு முன்னாடி போகிறவங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க, அதை ஆன் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கவனமாக செல்லணும், வண்டியை குறைவான வேகத்தில் கொண்டு செல்லணும். அதே சமயத்தில் அன்னெசரியாக அந்த ஹசார்ட் லைட்டை வந்து மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது சும்மா விளையாட்டுக்கு உபயோகப்படுத்துறதோ இல்லை ஒரு ஃபன்னாக உபயோகப்படுத்துறதோ அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கணும். ஏன் தவிர்க்கணும்னா, ஏன்னா பின்னாடி வர்றவங்க அவர் உண்மையிலேயே அதை போடுறாரா, இல்லை அவருக்கு எதுவும் ஆபத்து இருக்கா என்னன்னு சொல்லிட்டு அவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க. நீங்கள் ஃபன்னுக்கு போட்டு போனீங்கன்னா அவங்க கன்ஃபியூஷன் ஆயிடுவாங்க, ஸ்லோ பண்ணுறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் மெயினாக இந்த மாதிரி விஷயங்களுக்கு மட்டும் அதை உபயோகப்படுத்துங்க. ஹேவ் எ சேஃப் ரைடு.